உனக்கு என்ன ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு போய் கிச்சனில் ஏதாச்சும் வேலை இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்ன செய்யலான்னு எங்கள் மாமியார் சொல்லணும்னு கேட்டுட்டு அதுக்கு ஏற்றாப்புல ஒரு பிளான் போடலாம். அப்ப போய் அதை பாருமா, சும்மா எங்கிட்ட வந்து நோய் நோய் இருக்காம. அத்தை சும்மா கத்திர எல்லாம் வச்சுக்காதீங்க, சும்மா உட்காந்துருக்கீங்க, நீங்கள் செய்யலாம் தானே. சும்மா என்ன திட்டுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. இப்போ என்ன வந்து என்னன்னு கேட்க வந்தீங்க, அதுக்குள்ளே என்ன நீங்களாவே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு பசிக்கிறதா நீங்கள் செஞ்சு சாப்பிட வேண்டியதானே. என்னடி வாய் ரொம்ப நீருது. சும்மா நான் உங்ககிட்ட காலையில் வம்பு பண்ண ஒன்றும் வரல. நான் என் வேலையை பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச செஞ்சு நான் சாப்பிட்டு நான் படுக்க போய் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், செஞ்சு தரேன். அதை விட்டு சும்மா நயன் பேசிட்டு பிடிச்சா சாப்பிடுங்க, பிடிக்காட்டி உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. சும்மா சும்மா நான் உங்ககிட்ட காலையில் வம்பு பண்ண ஒன்றும் வரல. நான் என் வேலையை பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச செஞ்சு நான் சாப்பிட்டு நான் படுக்க போய் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், செஞ்சு தரேன். அதை விட்டு சும்மா நயன் பேசிட்டு பிடிச்சா சாப்பிடுங்க, பிடிக்காட்டி உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. சும்மா அடியே என்னமோ நான் அந்த வீட்டுக்கு வேலைக்காரி ஒன்றும் இல்லை, அந்த வீட்டு மருமக. அடுத்து நான் தான் அந்த வீட்டுக்கு மகாராணி. பார்த்து பேசுங்க. ரொம்ப நீங்கள் நான் சமைக்காட்டி யார் சமைச்சு கொடுப்பா உங்களுக்கு? தானாக கை கால் வச்சு சட்டி சமைச்சு கொடுக்குமோ? நீ உங்களுக்கு தான் கை கால் இருக்குல்ல, அப்போ செஞ்சு சாப்பிடுங்க. எனக்கு எப்படி சமைச்சு எனக்கு சாப்பிடுக்க தெரியும். அதேமா வந்து முத நாளே என் வேலையை காமிச்சிட்டீங்க போல, ஒரே சந்தோஷமா வர. நான் எப்போ போல என்ன செய்யலாம் தான் கேட்க போனேன் ஆண்ட்ரி. ஆனால் அந்த மாமியார் கிளைக்கு ரொம்ப தான் திமிரு. என்னவா பேசவே உள்ள, அது பாடுங்க பொருந்தி தள்ளிடுச்சு. அதான் நல்லா 2 போட்டுட்டு வந்தேன். அடிச்சு பண்ணிடாத. ஆனால் நீ வேறு அந்த அளவுக்குலாம் தைரியம்லாம் இல்லை. இருக்கிற தைரியத்தில் ஓரளவுக்கு ஏதோ பேசிட்டு வந்துடுங்க. ஆமாம், இன்னைக்கு உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. ஏன்னா இன்னைக்கு நீ வந்து நிற்கல, என்னை வந்து நீ காப்பாற்றிருக்க. பல பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற போகிற. ஏதாச்சும் விருந்து வைக்கணும்ல, நீ சாப்பிடுவீல? அதெல்லாம் சாப்பிடலாம் மாட்டேன். சாஸ் கூட அது போதும். சாப்பிட்றதுக்கு வேணா இங்கெல்லாம் மிஷின் கண்டுபிடிச்சு நான் வந்து ஃபிட் பண்ணாதான். சரி வாசனையாவது மோதி பார்த்து எப்படி இருக்குன்னு. சரி உனக்கு என்ன பிடிக்குதோ செய். சரி அடுத்து என்ன பிளான்னு சொல்லு. நான் வந்து வேலையை நான் பார்க்கவே ஆரம்பிக்கலையே. உனக்கு சப்போர்ட் பண்ண தான் நான் வந்திருக்கேன். எப்பவும் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்க வேணாம். ஃபஸ்ட்டு மாமியார் கேள்வி முதல்ல ஆட்டத்தை ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம். எப்போவுமே நம்ம வந்து ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்போம். ஆரம்பிக்கும் போது நம்ம போகணும், நம்ம வேலையை கட்டினா தான் நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறேன்?